பேக்கிங் பண்ணிருக்கீங்களா? பேக்கிங் வீட்டில் சும்மா அந்த ப்ரௌனி மாதிரி யூடியூப் பார்த்து தான்க்கா பண்ணுவேன், ப்ராப்பராக தெரியாது. கேக்கு பேக்கிங் எல்லாமே பிரெட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக வந்துச்சு. வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து வீடியோஸில் நீங்கள் பார்க்குறதுக்கும் அக்கா சொல்லி தரதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கா சுனி. ஸோ இதோட அவுட்டர் லேயர் வந்து பிராண்ட் BRAN. இது வந்து ரிச் இன் ஃபைபர். இப்படி பண்ணி இப்படி பண்ணாதான் தருவாங்க. கிஃப்ட்னு சொன்னாலே டின்ட்டு சிக்கு 2 பேரும் போய் உட்காந்து கண்ணை மூடி கையை நீட்டிப்பாங்க. ஓகேவா? அது என்ன ஏதுலாம் தெரியலனாலுமே அந்த கிஃப்ட் அப்படின்னு அடுத்த செகண்டே வந்து கண்ணை மூடி உட்காந்துப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மூட் அவுட்ல இருந்தாரு. ஆக்சுவலி இந்த டாய்ஸ் வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்னா நம்ம எவ்ரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து செகண்ட் இல்லைனா 3rd ஃப்ளோரில் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் எவ்ரி இயர் வந்து அதில் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இந்த முறையும் அந்த பாயிண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஒரு 3 டாய்ஸ், அதாவது சிக்குக்கு 3 டின்ட்டுக்கு 3 வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எப்போ வாங்கினாலுமே வந்து கொஞ்சமாக டைம்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு. அப்படி இன்னைக்கு 3rd டாய். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் குஷிப்படுத்தலாம் அப்படின்னு. என்ன டாய்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சம்மருக்கு வந்து தண்ணியை குடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கண்ணு முடுங்க. இது வந்து இந்த கப் கேக் ஹோல்டர். ஆனால் கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்லரா, சூப்பராக இருக்குது. இந்த ஹேண்ட்மேட் வித் லவ்னு ஒரு டேக்கோட வருது. அதுக்கு அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சு. அதனால அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கடையிலலாம் பார்த்தோம், அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இல்லை. அமேசானில் பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு. சரி டைமுக்கும் வருதுன்னு போட்டு வச்சுருந்தேன். பட் அந்த ஆர்டர் வந்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சு. இது வேறு எதுக்காவது தான் யூஸ் பண்ணி ஆகணும். பார்ப்போம். இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்கன்னா இல்லை சாச்சு கொடுக்கலாம். இல்லை ஆக்சுவலி கொஞ்சம் பாட்டில் வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். பாட்டிலா? ஓ, தண்ணி பாட்டிலா? அதெல்லாம் இது வந்து கப் கேக் பேட்டர் டிஸ்பென்சர். ஏன்னா நமக்கு அந்த கப் கேக்கில் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, சரி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து குட்டி குட்டி ஸ்பேச்சுலா. நம்ம வெண்ணிலா எசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெண்ணிலா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன வெண்ணிலா பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு. சரி கத்தக்கூடாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம யூஸ் பண்ணுற வெண்ணிலா பேஸ்ட் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா, அது வந்து Net3 அப்படிங்கிற ஒரு பிராண்ட். பியோர் வெண்ணிலா பேஸ்ட். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் அது அவ்வளோ பியூராக இருக்கும். அதில் வந்து அந்த வெண்ணிலா பீனோட அந்த இதுவெல்லாம் பார்ப்பீங்க, சீட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். அது ஆக்சுவலி எங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் ஆன்லைன்லலாம் கிடைக்கல. இங்கே வந்து ஒரு டீலர் இருக்காங்க, அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி ராக் கூட அதில் வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஏன்னா அது அவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு விஷயம். ஸோ அது குட்டி குட்டி பவுலில் போடும்போது அது ஸ்க்ரேப் பண்ணுறதுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஸ்க்ரேப் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட்டில் பாடி லோஷன்லாம் காலி ஆயிடுச்சுன்னா தட்டினாலும் வராதுல்ல. இது நல்லா நீட்டாக இருக்குல்ல, உள்ளே விட்டு லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் ஆக்சுவலி. முதுகு சொரிய கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம நினைப்போம் அதுக்கெல்லாம் ஒரு ப்ராடக்டான, பட் என்னன்னா அதில் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காக இதெல்லாமே வந்து ஸ்கேல் நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு தேவைப்படும் அப்படிம்பாங்க. கரண்டி செட். இது நம்ம டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் தேவைப்படும். சாப்பாட்டுக்கு. ஆமாம், ஆக்சுவலி 2 போட்டேன். ஏன் தெரியுமா, என் கரண்டியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தொலைக்கல, பட் அது எங்கேயோ இருக்குது யூஸ் பண்ணுறோங்கிற பேரில். அதனால் அவங்களுக்கும் ஒரு செட் வாங்கிட்டேன். இது வந்து நமக்கு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்குலாம் தேவையில்ல, அதுக்கு வாங்கிடுங்க. ஓகே. ஓ, இது பிக்சர்லாமோ? அது மேலே ஸ்டிக்கர் கிடையாது, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. உடனே ஐயன்னு சொல்லுது. இது வந்து நான் சொல்லியிருப்பேன்ல நம்ம 6 மெம்பர்ஸ்க்கு தான் வாங்கணும். அதனால் இது எக்ஸ்ட்ரா 2. முக்கியமான ஒன்று ஏப்ரல்.
இந்த கலர் தான் கேட்டியா? ஏப்ரன்லாம் எப்படி போகணும்னு சொல்லி கொடுப்பியா? இது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கழுத்தில். இது வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்கு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம ஷாப்பிங். இப்போ வந்து நம்ம ஆர்டர்ஸ் முடிச்சு அந்த கான்டென்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் அப்படியே இருக்கா. சரி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, க்ளீன் பண்ணாலும் பசிக்கும்ல. நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், உட்காந்து அவங்களோட மண்டே என்ன ஒர்க் ஃப்ளோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கீழ் ரூம் ஒதுக்கட்டா, அந்த ரூம் ஒதுக்காரம்பி இங்கேருந்து வச்சிடலாம். வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்குள்ள புக்ஸு ராம் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு நாங்கள் ரெசிபி எழுதி முடிக்கிறதுக்கு. அப்புறம் ராம் ஒரு நாள் ஃபுல்லாக சிஸ்டமில் டைப் பண்ணி அதை கரெக்டாக அலைன் பண்ணி லேப்டாப்பில் டைப் பண்ணி அலைன் பண்ணி அதை அழகாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நேற்று போயிட்டு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து அதை ஒரு புக்கு மாதிரியே போட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரோலிங் ஸ்கோன்ஸ் பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் நேம் பேட்ச் இயர் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ஃபோட்டோ போட்டு வந்து ஒவ்வொரு ரெசிபீஸ்க்குமே கிளியராக இன்க்ரீடியன்ட்ஸ், மெத்தட்ஸ், அதுக்கப்புறமா எவ்வளோ போர்ஷன் எடுக்கணும், எவ்வளோ ஈல்டு வரும், அப்புறம் அடிஷ்னல் ரெசிபீஸ் தனியாக லாஸ்ட் பேஜில் ஒவ்வொரு சின்ன சின்ன ரெசிபீஸ் இந்த இதுக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு 3 பேட்ச்க்கு தேவையான இது பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, டைம் வந்து 4 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ ஃபுல் க்ளீனிங் போயிட்டுருக்கு. இது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பவுல் அது இதுன்னெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ கீழே ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி க்ளீனிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வரது அதை அப்படியே தூக்கிட்டு வரலாம்ல. பார்த்தீங்களா, ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ உங்களை பார்த்ததும் வேலையே செய்யலை. ஐயோ 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 ஐயோ. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவன் டேபிள்லாம் கொண்டு வரும்போது சரியா டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க ஒரு டைலே உடஞ்சிருச்சு. என்ன வாங்கி பாருங்க. அச்சோ, என்னது அது? புரியல அம்மாக்கு. இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் 2 பேரில் ஸோ அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இங்கே கீழவே இருக்கும். இங்கே அப்புறம் இது அப்படி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. எல்லாமே முடிச்சிட்டோம். ஒவ்வொன்றுமே நோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுமே என்ன தேவைப்படும், அப்புறம் மிடில் என்ன தேவைப்படும் அப்படி யோசிச்சு முடிஞ்ச அளவு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்ததுமே இங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மட்டும் லாஸ்ட்டாக ஒதுக்கிடுவோம். அவங்க வந்ததுமே அவங்களுக்கு ஏப்ரன், அப்புறம் ஹேண்ட் க்ளவ், அப்புறம் ஹேர் மாஸ்க்லாம் கொடுக்குறதுக்கு இது உள்ள ஒரு பாக்ஸ் உள்ள ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இங்கே வச்சிருக்கோம். இங்கே வந்து தியரி கிளாஸ்க்கு ஒரு போர்டு வச்சிருக்கேன். பின்னாடியே வந்து அதுக்கு தேவையான டஸ்டர், அந்த பென் எல்லாமே இருக்கு. இது வந்து வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு கீழே 2 இது வச்சிருக்கோம், மேட் வச்சிருக்கோம். அவ்வளோதானா. இங்கே வந்து இதை எடுத்துருவோம், அவ்வளோதானா. இதுக்கு தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த போர்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே மாட்டலாம் அப்படின்ட்டு. நீ அங்கே வேண்டான்ற அங்கே மாட்ட ஃபோட்டோ வந்து இவங்க அது சொல்லிட்டே இருந்தாங்க, அகாடமி உள்ள எதுக்கு ஃபோட்டோ அதை எடுத்துடலான்னு. பட் அது எனக்கு எடுக்கவே மனசு இல்லை. எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கட்டும். ஒரு ஃபோட்டோ இருக்கிறதுனால ஒரு நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஓகேங்களா. இங்கே வந்து பரவாயில்ல, இது இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு 2 சர்டிஃபிகேட் மட்டும் வரும். என்னோட லெவன் சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த சிட்டி அண்ட் கில்ஸ் சர்டிஃபிகேட், அது இங்கே வரும். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அது இன்னும் ஃப்ரேம் போடல. லெவன் வந்து ஃப்ரேம் போட்டு தான் கொடுத்தாங்க. சிட்டி அண்ட் கில்ஸ் வந்து ஃப்ரேம் போடல. நான் ஐயோ அது போடலையே ராம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் இப்போ போயிட்டு தேடுறேன், காணும் எனக்கு. சரி, எனக்கு பயம் வந்துருச்சு, எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ தானே இது என்னோட பேக்குள்ள தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் பாவம் அவங்க என்னென்னா சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ஃப்ரேம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். அதை ஆக்சுவலாக வந்து ஃப்ரேம் போட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல எங்கேயாவது வந்து நம்ம மாட்டிட்டு கூட அவளை கூப்பிட்டு காட்டலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணால், இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணி எனக்கு எங்கே வச்சனே மறந்துருச்சு. அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டான். கடைசியில் சரி எங்கே இங்கே தான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு, அப்பா இந்த பிளானே வேணாம்டா அப்பா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துட்டேன். இது மாதிரி சொதப்புறவெல்லாம் நிறையா மேடம் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம அந்த மஸ்லின் கிளாத் இருக்குல்ல, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரெட்டு பன் எல்லாமே வந்து ப்ரூஃபிங்க்கு வந்து ட்ரேல வைப்போம். அதுக்கு மேலே வந்து இதை ஈரம் பண்ணி துணி விரிப்போம். அதுக்காக நான் புதுசு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி இப்போ வாஷ் பண்ணி இங்கே காய வச்சிடணும். இப்போ இதையும் எடுத்து மடக்கி வச்சுருவோம்.
அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளோட ரோலிங் ஸ்பூன்ஸ் வரணும். பார்ப்போம், நாளைக்கு வந்துடும் நம்புகிறோம். வந்துருச்சுன்னா அதுவும் வந்து கிளாஸ்க்கு ஆட் ஆனாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளோட லோகோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இவ்வளோ நடந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நான் காமிச்சல, எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் இந்த புக்ஸ் எடுத்து அவங்க வரும்போது லைனாக ஒவ்வொன்றா வச்சிருப்பியா புக்கு எல்லாமே? அது ஆமாம் கலக்கு. ஓகேவா? நீங்க பாருங்க, இன்னைக்கு இவங்க 2 பேர் விளையாடுற மாதிரி என்னைக்குமே விளையாடுனது இல்லை, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்குதுங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ண சிக்கோ? அக்காவை என்ன பண்ண? ஐயோ அதுக்கு செல்லங்க. சரி விளையாடுங்க ஓடுங்க. டாகியை நாங்க காப்பாத்திட்டு போறோம். ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பண்ணோம். என்ன தெரியுமா, நம்ம இவ்வளோ நாளாக கேக்கெல்லாம் செய்யும்போது அந்த ஃபில்லிங்க்கெல்லாம் சாக்லேட் கனாஷ், அப்புறம் இந்த கேரமல் ஃபில்லிங் ஏதாவது எக்ஸ்ட்ரா வரும்ல. ப்ளஸ் நமக்கு வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் கேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பேட்டர் இருக்கிறத வந்து குட்டி கேக் பண்ணுறதுக்கு அப்படி ஏதாவது நான் ஊற்றி வச்சுருப்பேன்னா அது எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து சும்மாவே இருந்த எல்லாத்தையும் பூசி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அப்புறம் நம்ம ஹெல்ப்புக்கு 2 பேர் வராங்களே, எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா இருந்தால் அது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3-4 டேஸ் ரெஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம். அதனால எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எங்கே போகிறோம்லாம் கெஸ் பண்ணிட்டோம். எங்கே முடிச்ச அது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் முடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்த வந்து தொடச்சிடலாம். ஆல்ரெடி தொடச்சுதான் இருக்குது, இருந்தாலும் நான் தொடப்பேன். வீடியோ எடுக்கிறேன்றியா? கேக்கு எடுத்தோம்னா அது லைட்டாக இருக்கும். அப்புறம் இது சொல்லியா, இங்கே ஒரு வேஸ் இருக்கு, இன்னும் நல்லா முடி முளைச்சிருக்கு இல்லை? அழகாக இருக்குது, அதுக்குன்னே செஞ்ச மாதிரி. இங்கே அடுப்பெல்லாம் பர்ஃபெக்டாக தொடச்சாச்சு. ஆக்சுவலி சீரியஸ்லி இன்னைக்கு வந்து டீம் ஒர்க்குன்னு சொல்லுவேன். யாருன்னா நான், இவங்க 2 பேருமே ஹெல்ப்புக்கு வருவாங்கல்ல, அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக நான் சொல்லாமே நிறைய விஷயம் அவங்களே பார்த்து கேபினட் துடைக்கிறது, எல்லாம் தர க்ளீன் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இது மாதிரி ஹெல்ப் எல்லாம் எடுத்ததே இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்மளே தான் உட்கார்ந்து பண்ணுவோம். ஆமா, இந்த ஒரு அடுப்பு மட்டும் தான் தொடச்சேன். அவங்க வந்து அந்த அடுப்பும் தொடச்சிட்டாங்க. சரியா? சூப்பர். அப்புறம் அங்க என்ன ஏதோ கண்ணாடிலாம் புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது நல்ல டீம் ஒர்க். ஆக்சுவலி 2 ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்றதுக்கு மட்டும் அர்பன் கிளாப்ல இருந்து புக் பண்ணிருந்தோம். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல். அர்பன் கிளாப் இல்ல, அர்பன் கம்பெனி தான் நான் வந்துச்சு கால். அர்பன் கிளாப். ஓ அர்பன். ஆமா, அர்பன். ரெண்டும் வேற தானே இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, அர்பன் அங்கே ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவுமே பக்காவாக க்ளீன் ஆயிடுச்சு. ஏன்னா வரவங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் வரவங்களுக்கு வந்து தண்ணி அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதனால இந்த 3 பாட்டில் வந்து ஆர்டர் போட்டேன், வந்துருச்சு. அப்புறம் கீழே வந்து ஃபுல்லாக கீழே காட்டில் இல்லை, கீழே இன்னும் காட்டில் வாங்க போகலாமா? இங்கே அவ்வளோதானே, வேற எல்லாமே ரூம்லலாம் இன்னும் டாய்ஸ் மட்டும் ஒதுக்கணும், அவ்வளோதான் வேலை இங்கே. ஸோ கீழே இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குல்ல? இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அங்கே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கோம், அவ்வளோதான். தண்ணி, வாஷ் பேசின் எல்லாம் கிளியராக இருக்குது. வேற என்ன ரெடி பண்ணோம்? வேற இங்கெல்லாம் வந்து அப்புறம் நான் வந்து இங்கே ஃபுல்லாக என்னோட அவார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் சுனி, ஆக்சுவலாக வந்து நமக்கே பெருமையாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட். இதை பார்க்கும்போது இதெல்லாம் தொடச்சி இன்றைக்கி நான் வச்சேன், சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே இருக்குது. டின்ட்டு ஒரு ஜாலியாக இருந்தா, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. சூப்பர்ல? டின்ட்டு சில டைம் சொல்லுவான், எனக்கும் அம்மா மாதிரியே ஷெஃப் ஆகணும் அப்படின்னு. அதான் ஜாலியாக இருக்கும்ல உனக்கு? ஜாலியாக இருக்கும். எனக்கு என்னன்னா அவள் ஷெஃப் ஆகணும்னு இல்லை, ஆனால் ரொம்ப ஆசைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். பட் அவளுக்கு டான்ஸ் பிடிக்கும்ல, ஸோ அதில் ஏதாவது அவள் போனாலும் எனக்கு அவளுக்கு எது பிடிச்சாலும் ஓகே தான், பிடிக்குமோ அது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து இதுதான் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க லைஃப்க்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டா போதும். ஆஸ் அ மாம் அண்ட் டேட் நாங்கள் என்ன அவங்களுக்காக பண்ணணுமோ அதை வந்து நம்ம சைட்லேருந்து பண்ணிக்கிட்டே போகணும். அப்போது நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒன்று உங்களோட, அதாவது இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு. பட் நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எதுலேயுமே வந்து குறை இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்மளால எவ்வளோ ப்ரொஃபஷனலாக, சீரியஸ்லி ஆல் தேங்க்ஸ் டு லவ் ஆன் இந்த டைமில்
ஏன்னா அங்கே நான் என்னெல்லாம் படித்தேனோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பார்த்தது அங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ், அங்கேருந்து செட்டப், கிச்சன் செட்டப் எல்லாமே வந்து நான் இங்கே ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, இது கூட யோசிச்சிருக்காங்களே, இது கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யோசிச்சு பண்ணியிருக்காங்களே, இப்படியெல்லாம் எனக்கு தோணியிருக்கு. ஸோ அது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கணும், வரவங்களுக்கு வந்து எதுவுமே குறை இருக்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் கொஞ்சம் ஒரு 2-3 days முன்னாடியே நான் வந்து இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக அனுப்பியாச்சு, லொக்கேஷன் உட்பட. ஸோ அவங்களுக்குமே வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு நாள் தான் அப்புறம் இன்னொன்று நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 2 days முன்னாடியிலேருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே படித்தது எல்லாமே ஞாபகம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃப்ளோவில் எல்லாமே சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த மூலையிலேருந்து டவுட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது எல்லாமே பார்த்து என் மண்டையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ண முடியலனாலும் நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் ஃபுல் டைம் சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்டேயே, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி, ஏன்னா அந்த குரூப் அதனால தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ தட் அந்த குரூப்பில் போட்டால் இப்போ ஒருவேளை நான் பார்க்கலனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படி மாறி மாறி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த குரூப் எப்போவுமே இருக்கும், டெலீட் பண்ண மாட்டேன். ஸோ இப்படியெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. பாப்பா எப்படி போகுது, மண்டே வந்து நான் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். ஓகே. டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே, நம்மளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த டேன்னு சொல்லலாம். காலையில் 5 o'clock முழிச்சோம். 5க்கு முழிச்சு டீ எல்லாம் குடிச்சு ரெடி ஆகி குட்டீஸும் இன்றைக்கி சீக்கிரம் முழிக்க வைக்கணும்னு நினச்சோம். பட் லக்கிலி அவங்களே முழிச்சிட்டாங்க. ஸோ முழிச்சு அவங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ அங்கே போயிட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 8 o'clock போயிடலாம் அப்படின்னு. 10க்கு தான் கிளாஸ். எப்படியோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எல்லாரும் ஆன் டைம் வருவாங்களான்னு தெரியல, ஏன்னா நிறைய தூரமாலாம் இருந்து வராங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு பஃபர் டைம் வந்து ஒரு 10:30 வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒர்க் ஸ்கெடியூல் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்திரிச்சு இன்னைக்கு வீடியோ போடணும். அது வந்து ராம் நேத்திக்கே வந்து நைட்டு எல்லாம் செக்லாம் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து ஃபைனல் செக் பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் நேத்திக்கே பிளான் பண்ணி சாப்பாடு எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ தயிர் ஊற்றி பழையது குடிக்கிறோம். ஸோ 2 ரீசன், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், இன்றைக்கி காலைல உட்காந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினச்சேன். ப்ளஸ் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் லஞ்ச் டைம் வரைக்கும் தாங்கும் இது. இன்றைக்கி இதுதான் பிளான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்ட்டு சிக்குவை தான் எங்கே விடுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அக்கா எல்லாருமே வந்து ஊருக்கு போயாச்சு, ஈரோடு போயிருக்காங்க. அப்பாவுமே வந்து இன்றைக்கி ஈவினிங் ஊருக்கு போகிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, ஸோ அம்மாவால் பார்த்துக்க முடியாது. அதனால் கரெக்டான டைமில் எல்லாமே மாட்டிக்கிச்சுங்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே உட்காந்துப்பான். சில டைம் வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்க மாட்டான். ஸோ உட்கார வச்சு அப்படியே டிவி பார்க்க வைக்கணும். இப்போ எல்லாமே புரியும் அவனுக்கு. அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் எடுக்க போகிறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்கே முடிஞ்சது. அப்படியே இங்கே எல்லாரும் உட்காந்துருந்தோம். நான் உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு மாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சா. சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தியரி வந்து நல்லா இருந்துச்சு. நடுவில் லைட்டா இப்படி கண்ணு சொக்குச்சு. உடனே வந்து ராம்குமார் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் த கிளாஸ் அப்படின்னு பயங்கரமா வந்து ஸ்ட்ரிக்டா மேடம் வந்து இது பண்ணாங்க. சரி ஓகே, நான் முழிச்சு இப்படி உட்காந்துருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பரா. எப்படி எடுப்பான்னு எனக்கு தெரியும், நான் ஆஃபீஸ்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து அது பயங்கர அந்த மாதிரி ஒரு சீனா இருக்கும் நினைக்கிறேன். பயங்கர பில்டப்பா இருப்பாங்க. ஏன்னா ஷெஃப் கோட்லாம் போட்டு தான் எடுக்க போறாங்க மேடம். நான் பக்கத்தில் கேட்கிட்டு நின்றுப்பேன், சொல்லுங்க மேடம் அப்படின்னு. பட் ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எவர் கிளாஸ்ல இது ரொம்ப மெமரபிளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ராம்க்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ எடுக்கிற வேலை இருக்கு. ஆக்சுவலி ராம் தான் வந்து ஃபுல்லா இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்ல அந்த கிளாஸ் பத்தின அப்டேட் ஆகட்டும், எல்லாமே எல்லாமே அதை நீ தானே பாத்துக்கிற. ஸோ நீ தான் அதை பண்ண போறல. ஆக்சுவலி நான் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்ல நில்லு. நம்ம வந்து என்ன பண்ணாலுமே வந்து அது ராமோட ஒர்க் வந்து 50 இருக்கும், என்னோட ஒர்க் 50 இருக்கும்னு. பட் என்னென்ன ஒர்க் பண்ணாங்கங்கிறது ஆன் த ஸ்க்ரீன் தெரியாது, ஏன்னா எல்லாமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ரிலேட்டட் அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ அந்த ரெசிபிஸ் பண்றது, அதோட அவுட்புட் அது எல்லாமே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லா ஒர்க்கும்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிபி புக்கே நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன். அது வந்து எல்லாமே டைப் பண்ணி அதை அலைன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதை புக் பண்ணி எல்லாமே பண்ணது ராம். அப்புறம் மற்றபடி இந்த நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங், அதை அப்லோட் பண்ணுறது, அதோட அந்த மார்க்கெட்டிங் சைடு, மீடியா சைடு எல்லாமே பார்த்துக்கிறது ராம். அவங்க பண்ணுறது வந்து 3 ப்ரொஃபஷ்னலோட ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது சில பேருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரியா? அதனால ஆல் கிரெடிட் கோஸ் டு, அதாவது இந்த ஒர்க்கில் கிரெடிட் கோஸ் டு ராமண்ணா அண்ட் மீ. மற்றபடி இது எல்லாமே நடத்தி கொடுக்குற காட் அண்ட் உங்களோட சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு பெரிய 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 விஷயம். ஓகே, பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கா சுனி. ஆனால் சூப்பர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன் டைம் வந்துட்டாங்க. 10 ஆக போகுது. போயிட்டு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 5 பேர், 4 பேர் வந்திருப்பாங்க, 4-5 பேர். ஓகே, ஸோ அந்த கேம் என்ன சொன்னால் அது வந்து ஐஸ் பிரேக்கர் சும்மா. ஓகேங்களா? இந்த டீ பன் அப்படி சொல்லுவாங்களே, அதுக்கு பதிலாக நான் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, நான் பார்த்தேன் ஆன்லைனில். 1 2 3 நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவங்க பண்ணணும். ஐ லவ் பேக்கிங். ஸோ ஓகே, ஸோ வீட்டில் பேக் பண்ணணும் உனக்கு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். குக்கிங் மட்டும் பண்ணுவேன். என்னெல்லாம் சமைப்பீங்க? ஃப்ரைட் ரைஸ். நான் தாமரை, நான் மேடவாக்கம்லேருந்து வரேன். எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கற்றுக்கணுன்ட்டு இருந்தேன். சுனிதா அக்கா ஸ்டார்ட் பண்ண உடனே ஓகே ஃபஸ்ட்டு முதல்ல புக் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன்க்கா. ஃபுல்லாக உங்ககிட்ட கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அடுத்தடுத்து என்ன கிளாஸ் வச்சாலும் வந்துடுவேன். அதனால பேக்கிங் பண்ணியிருக்கீங்களா? பேக்கிங் வீட்டில் சும்மா அந்த ப்ரௌனி மாதிரி யூடியூப் பார்த்து தான்க்கா பண்ணுவேன். ப்ராப்பராக தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணும். இதுக்கப்புறமா வீட்டுக்காக நீங்கள் கற்றுக்குறீங்களா? ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குக்கா. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றதால கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. 1 2 3 1 2 3 1 3 2 1. ஸோ இதோட அவுட்டர் லேயர் வந்து பிரான், BRAN. இது வந்து ரிச் இன் ஃபைபர். இதோட உள்ள இருக்க லேயர் வந்து எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பெருசாக. எல்லா பேக்கிங் சப்ளை ஷாப்லேயும் இருக்குது. அமேசானில் வந்து இந்த பிராண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 3 மில்க் பிரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா நம்ம ஷேக் பண்ணி டின்னில் வச்சுட்டு வந்து 2:15 ஆகுது. இன்னைக்கு டே 2. நேற்றுக்கு சுத்தமாக பேசுறது கூட டைம் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகுது. ஏன்னா 3 ரெசிபி தான் அண்ட் ஆன் ட்ராக் போயிட்டுருக்கோம். 2 ரெசிபி லஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். இன்னும் வீட் ப்ரெட்டில் அது மட்டும் இருக்குது. அதுவும் மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே டெசர்ட் சாப்பிட்றோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஸோ இதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வ்ளாக் எடுக்க சொன்னேன். இது வந்து கொக்கோ அண்ட் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து. ஸோ இவங்க வந்து நம்மளோட பன் அண்ட் பிரெட் பேக்கிங் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க இருக்காங்கங்கிறக்காக சொல்லலை. சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்றுக்கு ராம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து கெஃபேக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து ஆர்டரும் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2 hours முன்னாடி ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நிஜமாக டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நான் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். அவங்களுக்காக ஹீட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அவங்கள வீடியோ எடுக்கல. ஐயோ, நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. வேற லெவல், செம்ம சாஃப்ட். ஆக்சுவலி அதுதான் எனக்கு அந்த ஃபட்ஜியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அந்த சாக்லேட்டு, நட்ஸ், வால்நட்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இன்ஸ்டாவில் தான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போய் கண்டிப்பாக ஒரு முறை ஒரு ஃபியூ பீசஸ் இல்லை 500 grams ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா?
சீரியஸாக வேறு லெவல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு ஃபஜ்ஜியாக செம்மையாக இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக நான் சாப்பிட்டதே இல்லை சீரியஸ்லி. வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆக்சுவலாக 41 கிலோமீட்டர்ஸ்லேருந்து பேபி வச்சுருக்கேன். நான் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே கற்றுக்கணும்னு வந்தேன். ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அக்கா ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும், எப்படி போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஹைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமே அக்கா கிட்ட சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி தான் அக்கா வந்து எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக மேமோ இல்லை ஷெஃப் அப்படின்ற ஃபீலே எங்களுக்கு கொடுக்கல, அவங்க ஒரு அக்கா அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேக்கு பேக்கிங் எல்லாமே பிரெட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக வந்துச்சு. வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து வீடியோஸில் நீங்கள் பார்க்குறதுக்கும் அக்கா சொல்லித்தரதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ். ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அக்கா வந்து ட்ரஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம், எதுனாலும் சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அண்ட் ராம் அண்ணா வந்து வெரி ஸ்வீட்டு. எல்லாம் எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு அண்ணா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு பர்சன். அவர் எப்படி இப்படி இருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் ராம் அண்ணா. தேங்க்ஸ் சுனிதா. தேங்க்யூடா ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. 2 அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.